வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பாத்தீங்களா? தேவன் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அவர் உலகில் இருப்போனே உங்கள் இருப்பவர் பெரியவர் என்பதை நிரூபிக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அவர் எப்போது நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறார். நீங்கள் வலதுபுறம் சாய்ந்தாலும் சரி, இடதுபுறம் சாய்ந்தாலும். அல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்முடைய கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. சங்கீதம் 125:2 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளோடு கூட இருக்கிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய கிருபை பாக்கியம். ஆனால் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளை மறக்காதவர், நம்ம பெயர் உள்ளங்கள் வரிந்து நம்ம மதில்கள் எப்பொழுது நம்ம முன்பாக இருக்குது என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர். 125:2 நாங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தில் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் வேதத்தை படித்து அதன்படி நடக்க ஆமாண்டவரை பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம இருதயத்தில் இருக்கும் அல்லேலூயா இந்த இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, மெய்யான இயேசு கிறிஸ்து, அவருடைய பிரசன்னம் நம்மளை எப்பொழுதும் நடத்தும். அல்லேலூயா. நம்மளை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 60:20 எடுத்து வாசிப்போம். சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உங்களுக்கு அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இயேசுவே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் தான் இருக்கிறோம். இவ்வளவு கவலைகளும் கண்ணீர்களும் பாரங்களும் துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் மீண்டும் வாசிப்போம் அந்த வார்த்தையை. உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உங்கள் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு, இயேசுவே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றாடி. சங்கீதம் 103:11-15 வாசிப்போம். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க, நம்மளை ஆற்றுகிறதும் தேற்றுகிறதும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்த மகிழ்ச்சி சமாதானத்தை சந்தோஷம் உண்டு பண்ணுகிறது வார்த்தையாக இருக்கிறது. சங்கீதம் 103:11-15. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மேலே இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நமது உருவம் என்னதென்று அறிவார். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கின்றது. வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கின்றான். பாத்தீங்களா? நம்முடைய காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளோடு அல்லேலூயா இணைந்து செயல்படுகிற தேவன். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகதான் தேவன்
வைத்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் அவர் மறவாதவர், மாறாதவர், இருக்கிறவர், நேற்றும் என்றும் என்று மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் சங்கீதக்காரர் சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. ஹல்லேலூயா. ஏனால் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவுக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிற ஜனங்கள், அவருக்கு பயப்படுவது என்ற அல்லேலூயா, அவர் மேல் அன்பு வைப்பது. அல்லேலூயா. அவர் அப்படியாக ஆண்டவரே, தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து போகக்கூடாது, அவர் அன்பை நாங்கள் விட்டுவிடக்கூடாது, அவர் இரக்கத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ்கிறதான் அப்பா தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை தான் வெளிப்படுத்துகிறது அந்த பயம். அல்லேலூயா. பயம் என்றால் மனிதனை ஆட்டி படைப்பது அல்ல, மனிதனை வாழ வைப்பது. அல்லேலூயா, சோத்திரம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்கள் மேல் இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசிய உடனே இல்லாமற் போகிறது. அந்த இருந்த இடமும் இனி அதை அறியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அனாதியாயிருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் தேவ கிருபை பெற்றவர்கள். ஆகதான் தேவன் நம்மளை வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், என்றும் நெஞ்சில் சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், இயேசு தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் எங்கள் பாவம் அகற்றினார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் இயேசு எங்கள் பாவம் அகற்றினார். இயேசு அத்தனை தூரம் எங்கள் பாவம் அகற்றினார். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. நீரை வரவழைத்தன் பாவங்களை இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்தன் பாவங்களை இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. இயேசுவின் இரத்தத்தால் நம்மையும் மாற்றிவிட்டாரே. விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தால் நம்மையும் நீதிமானாய் மாற்றிவிட்டாரே. இயேசு நீதிமானாய் மாற்றிவிட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. மலை போன்ற எங்கள் மாம்பெரும் பாவங்களை இயேசு
ஆழத்தில் போட்டு விட்டாரே, இயேசு கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் சங்கீதம் 91:11-12 என வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. நம் பெயர் உள்ளங்கள் வருந்திருக்கிற மதில் எப்பொழுது முன்பாக இருக்கிறோம்னு சொன்னவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 ஹல்லேலூயா 11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி, உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படி நமக்காக நம்முடைய வழிகளை தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நமக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாத்தீங்களா? ஏன்னா நம்ம வழிகள் எல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராம். ஹல்லேலூயா. ஏன்னா நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொள்ளும்படி ஆமாண்டவர் கட்டளையிடுவாராம். ஹல்லேலூயா. அவர்கள் நம்மளை ஏந்தி கொண்டு போவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் தப்பி பிழைப்பது எவ்வளவு பெரிய இந்த உலகத்தில் இடர்கள் உண்டு, உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விலகாத ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுதானே சொல்ல இயேசு சொல்லுகிறார், உங்கள் பெயரை என் உள்ளங்கள் வரிந்ததற்கு உங்கள் மதிகள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்காக நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சத்தத்தை நீங்களும் காண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவர், ஜீவனோடு இருக்கிறோம். சுகவீனம் பலவீனம் எங்களை தாக்காமல், வியாதியிலே எங்களை சிக்கிக்கொள்ளாமல், பாவ கொடூரத்திலே நாங்கள் அகப்பட்டு விடாமல் எங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் பலவீனன் என்று எங்களை தள்ளிவிடாமல் பலத்தினால் எடை கட்டுகிறவர். நாங்கள் நல்லவர் என்பதற்காக அல்ல. நாங்கள் பலவீனர்கள், மதியினர்கள், பார்வையினர்கள், பேச்சினர்கள், நடையினர், செவியினர், செய்யினர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து உங்கள் பலவீனங்களில் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆகையால்தான் அவர் ஒருபொழுதும் நம்மளை விட்டு விலகாதேவன். ஏன்னா அவர் நம்மை வைத்த இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நோக்கி பார்க்கிறவர். நம்மளை தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால்தான் நெறிந்த நாணனை முறிக்காதவரும் அங்கிருந்தே அணைக்காதவரும் ஆயிருக்கார். நேற்று மீண்டும் என்று மாறாத ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய சாவமல்ல சர்வமல்ல தேவனிடத்தில் நாம் அன்பு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனால் தேவன் நம்ம வைத்த அன்பை இன்று வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 51:11 வாசிப்போம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அப்படியே கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். எவ்வளவு பெரிய கிருபை பாக்கிஸ்லாக்கும். தேவனை சார்ந்திருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய மகிமையில, தேவனுடைய கிருபையில வாழ நினைக்கிறவர்களுக்கு தேவனோடு நாம் எப்பொழுது இருக்க வேண்டும். தேவன் நம்மளை விட்டு விலகி விடக்கூடாது, நாங்கள் அவரை விட்டு விலகாமல் இருக்கவோ என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா, தேவன் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தை மீண்டும் கேட்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மீண்டும் வாசிப்போம். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தில, வார்த்தையில, உண்மையில வானமும் பூமியை அழிந்து ஒழிந்து போ, என் வார்த்தையில ஒரு உறுப்பாயிலும் அழிவதில்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனிடத்தில் நம்ம அன்பு. அதனால யாத்திராகம் 14:14 வாசிக்கும் பொழுது கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இயேசு நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஏன்னா
தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறவர், தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறவர், தேவன் நமக்காக யாவை செய்து முடித்து அனுபவிக்க கிருபை வளர்த்து தருகிறவர், தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவு நமக்கு முன்பாக செல்லுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் என்ற அந்த வார்த்தையை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நாம் சும்மா இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளால ஒன்று செய்ய முடியாது. அதனால நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். யுத்தம் உங்களுடையது, என்னுடையது. நீங்கள் சும்மா இருப்ப உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. அனுப்புகிற தேவனால பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய மேலுண்டாகும். ஏன் அந்த வார்த்தைகள் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. அங்கதான் சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, எவ்வளவு எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஏனென்றால் எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா நிலைமைகளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆகதான் அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை அனுதினமும் பிடித்துக் கொண்டு உம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களுக்கு பலனை தருகிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அல்லேலூயா, ஆமாண்டவரே. அப்பா, ஆமாண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்று ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவர். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பை ஆண்டவரை நினைத்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபிரேயர் 2:9 வாசிப்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களையும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார். இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு கிருபை வாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நன்றாக வாசித்தால் இன்னும் அழகா, தேவனுடைய கிருபையில் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிடம் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய் காண்கிறோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, தேவன் அந்த மரணத்தை ருசி பார்க்கும்படியாய் தேவத்தோடு, ஏனால் தேவன் நம்மளோடு ஏற்கனவே நமக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாக உங்களை நியமித்திருக்காரு. மனிதர்களை படைத்ததே அது. ஆனால் மனித ரூபமாய் அது படைத்த அப்படி நிமித்தம் தேவன் தேவனுடைய ரூபமாய் இருந்தது நிமித்தம், தேவன் மனித ரூபமாய் இருந்தது நிமித்தம், ஹல்லேலூயா, இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையின் கனத்திலும் முடிசூட்டப்பட்டிருந்தார். ஏனால் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தபடிதான். அல்லேலூயா. அவ்வளவு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் அல்லது மகிமையினாலும் கனத்தினாலும் சொல்லப்பட்டது. நமக்கும் அதே நிலைமைதான். தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்று, அல்லேலூயா, அப்பொழுது நாம் என்ன ஆகிறோம்? மரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு கூட நாமளும் மரணம் அடைகிறோம். அல்லேலூயா. அதே போல தேவன் உயிர்த்தெழுந்த போல நாமளும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் மரித்தாலும் ஜீவனோடு இருப்போம் என்று சொன்னார். ஏனென்றால் என் மாமிசத்தை புசி ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்களை நான் கடைசி நாட்களில் எழுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை நமக்குள்ள ஜீவனாகி இருக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு பலனாக இருக்குது, அது நமக்கு அரணாக இருக்குது, அது நமக்கு கோட்டையாக இருக்குது, நமக்கு தஞ்சமாக இருக்குது, நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகதான் அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் ஆமாண்டவரே, மகிமையிலும் கனத்திலும் சூடப்பட்டதை காணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் ஆமாண்டவரே மரித்து உயிர்த்தெழும் பொழுது, அல்லேலூயா, நான் மரித்தாலும் உயிரோடு இருப்போம் என்று சொன்னாரே, இதற்காக நம்ம எப்பொழுதும் தேவனுக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதனால் அல்லேலூயா அந்த மகிமையை நாமளும் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நாம் இனி மரிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மளோடு கூட இருந்து
அவருடைய பிரசனத்தில், அவருடைய மகிமையில், அவருடைய கிருபையில், அவருடைய இரக்கத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. ஆக நம்மையும் இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராய் மாற்றி வைத்திருப்பது அவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் சற்று தூதர்களிலும் சிறியவராய் இருந்தாலும் ஆண்டவர் தேவன் மகிமையிலும் கனத்திலும் நம்மளை சிறந்திருக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு கூட நாமளும் அல்லேலூயா பரலோகத்தில் வாசமாய் இருப்போம் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையில்தான் தேவனுடைய வார்த்தைகளை தினமும் வாசித்து, தேவனுடைய வார்த்தைகளை தினமும் கேட்டு, வழிகளெல்லாம் சிந்தித்துக் கொண்டு, சோத்திர வழிகளை ஏறெடுத்து அல்லேலூயா, அல்லேலூயா எப்பொழுதும் அவருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் பாராட்டின கிருபை நாம் ஆமாண்டவரை மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன், முடிவதும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல்தான் இந்த மாதிரியான உலக பிரமாண பாடுகளை நாம் சிக்கி தவிக்கும் போதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை நாம் மனதில் நினைக்கும் போதெல்லாம் தேவன் இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். அவரும் ஆண்டவரை 3-1 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் துணை நமக்கு எப்பொழுது இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் போதுதான் நம்மளை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமை செய்ய வேண்டியதில்லை. பரிசுத்தானவர் இதிலே நடுவுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் அவர் முடிய வரைந்தும் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். நன்றி இயேசுவே. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே இரத்தத்தையே நமக்கு தந்தவர், மறந்திடுவாரோ இயேசு வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே மகனே, மகனே அவர் கைவிட மாட்டார். இயேசுவை விட்டு விடாதே, இயேசுவை நம்பினவர் கைவிட மாட்டார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவல்லோ நம்மை தெரிந்து கொண்டார். நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவல்லோ நம்மை தெரிந்து கொண்டார். நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாயின் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே இரத்தத்தையே நமக்கு தந்தவர், மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே, இயேசுவை நம்பினவர் கைவிட மாட்டார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். இயேசுவுக்கோ காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசுவுக்கோ காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நம்மை இன்னும் நேசிக்கின்ற இயேசு நம்மை விட்டு விலகி போவதில்லை, நம்மை இன்னும் நேசிக்கின்ற இயேசு நம்மை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் நம்மை நடத்திடுவார், இயேசு நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் நம்மை நடத்திடுவார், இயேசு நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் என்று மாறா இயேசு தேவன் மாறிடாது, நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசு தேவன் மாறிடாது. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே இரத்தத்தையே நமக்கு தந்தவர், மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே, இயேசுவை நம்பினவர் கைவிட மாட்டார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது திருவிருந்து ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவர் பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான கிருபைகளை மறவாதே.
ஏனென்றால் நம் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், பிராணனை அழிக்கு விலக்கி மீட்டினார், இறக்கங்களால் உருக்கங்களால் முடிசூட்டினார், நன்மையினால் வாயை திருப்தியாக்கினார், கழுக்கு சமானமாக ஒடுக்கப்பட்ட யாருக்கு நமக்கு நீதி நிலை செய்தார். ஆகையால் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதிலுமே அவர் பிரசித்த நாம சோதரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சர்வானை வராதே. இம்மட்டு உதவினையே வினேசர், நம் தேவைகளை சந்தித்தவர் யெகோவாயிரே, இன்றும் என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர் அவரே. ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்மை ஆசீர்வதி நம்மை காப்பாராக. இயேசு நம்முடைய முகத்தை நம்முடைய பிரார்த்தனை கிருபையாக இருப்பாக. இயேசு நம்முடைய முகத்தை நம்ம பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. பிதாவாக இதனுடைய அன்பும் தயவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை சமாதானம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக அன்னைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் நம்ம அனைவரோடு இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.